ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். ரொம்ப ஒரு 2-3 நாள் கேப் விட்டு கிளாஸ் வைக்கிறோம். சாரி ஃபார் தட். வெல்கம் வெல்கம். வாய்ஸ் கிளியராக இருக்குங்களா? நான் இப்போ வந்து ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். அது ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது தெரியுதான்னு சொல்லுங்கள். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? சேட் பாக்ஸில் சொல்லுங்கள். வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணலாம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கிறது தெரியுதா? வாய்ஸ் கிளியராக இருக்குங்களா? பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் இன்னைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே, எஸ் சார். நம்ம பாடம் நடத்த ஆரம்பிச்சிடலாம். வெல்கம் ஆல் டு த லைவ் செஷன். ஸோ பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். இப்போது இந்த நோட்ஸை நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சதோ ஷேர் பண்ணியிருப்பேன். ஏன் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் தெரிஞ்சுக்கணும். இயர்லியர் ஆர்கானிசம்ஸ் வேர் குரூப்ட் இன்டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். லிவிங் ஆர்கானிசம் எல்லாத்தையுமே ரெண்டாக மட்டும்தான் குரூப் பண்ணியிருந்தாங்க. ஒன்று பிளான்ட்ஸு, ரெண்டாவது அனிமல்ஸ். எல்லா உயிருள்ள ஆர்கானிசத்தையும். திஸ் வாஸ் நாட் சஃபிஷியன்ட் பிகாஸ் மெனி ஆர்கானிசம்ஸ் ஷோ மிக்ஸ்டு ஃபீச்சர்ஸ். எக்ஸாம்பிளுக்கு ஃபங்கைக்கு செல்வால் இருக்கு, பிளான்ட் கேரக்டர். அதே சமயத்தில் குளோரோஃபில் பிக்மெண்ட் கிடையாது, அனிமல் கேரக்டர். ஸோ மிக்ஸ்டு கேரக்டரோடையும் ஆர்கானிசம்ஸ் இருந்தாங்க. ஹென்ஸ் சயின்டிஸ்ட் டெவலப்ட் பெட்டர் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம். ஆனால் கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது குரூப்பிங் அப்படின்னு அர்த்தம். சிமிலர் கேரக்டர் உள்ள ஆர்கானிசத்தை ஒரே குரூப்ல வைக்கணும், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் உள்ள ஆர்கானிசத்தை வேற வேற குரூப்ல பிரிச்சு வைக்கணும். ஸோ சேர்த்து வைக்கிறதா பிரிச்சு வைக்கிறதா? இப்போ ஒரு மார்க்கெட் போறீங்க. அந்த மார்க்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு சூப்பர் மார்க்கெட். அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஆயில் தனியா வச்சிருப்பாங்க. அங்க நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாம். சோப்பெல்லாம் தனியா வச்சிருப்பாங்க. ரின், சர்ஃப் எக்சல், இந்த துவைக்கிற சோப்பெல்லாம். அதே போல பருப்பு வகைகள், அரிசி, இந்த மாதிரி அந்த வெரைட்டியா பிரிச்சு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? ஸோ தட் நம்ம சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு காஃபி பொடி, டீ பொடி எல்லாம் ஒரு சைட்ல இருக்கும், பேஸ்ட் எல்லாம் ஒரு சைடு இருக்கும், சோப்பு, குளிக்கிற சோப்பெல்லாம் ஒரு சைடு இருக்கும். ஏன் அப்படி குரூப் பண்ணி வச்சிருக்காங்க? நம்ம செலக்ட் பண்ணி எடுக்க வசதியா இருக்கும். அதே போலதான், அதுதான் கிளாசிபிகேஷன் சொல்றோம். சிமிலர் கேரக்டர்ஸ் உள்ள ஆர்கானிசத்தை ஒரு குரூப்லயும், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் உள்ள ஆர்கானிசத்தை வேற வேற குரூப்லயும் வைக்கணும். சரி, பேஸ்ட் ஆன் வாட்? அனிமல்ஸுக்கு, பிளான்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் செல் ஸ்ட்ரக்சர் யூனிசெல்லுலாரா மல்டி செல்லுலாரா அப்படின்னு பார்ப்பாங்க. தென் ப்ரோகேரியாட்டிக் செல்லா யூகேரியாட்டிக் செல்லா. பாடி ஆர்கனைசேஷன்ல தான் யூனிசெல்லுலாரா மல்டி செல்லுலாரா அப்படின்னு பார்ப்பாங்க. மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஆட்டோட்ரோஃபா ஹெட்டரோட்ரோஃபா. ஆட்டோட்ரோஃப்னா அவங்க ஃபுட் அவங்களே ப்ரிப்பேர் பண்றாங்க. ஹெட்டரோட்ரோஃப்னா தே டிரைவ் ஃபுட் ஃப்ரம் அதர்ஸ். ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லாம் எப்படி பண்றாங்க? பைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப், எது பிரிமிட்டிவ், எது அட்வான்ஸ்டு, இயர்லியரா உருவானது எது, லேட்டர் உருவானது எது, இதெல்லாம் பேஸ் பண்ணி கிளாசிபிகேஷன் பண்றாங்க. இந்த 5ஐயும் பேஸ் பண்ணி. ஓகேங்க. அந்த 5ஐயும் பேஸ் பண்ணி பைலோஜெனட்டிக்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். இங்க பாருங்க, செல் ஸ்ட்ரக்சர், தாலஸ் பாடி ஆர்கனைசேஷன். தாலஸ்னா பாடி தான். மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். இது 5ஐயும் பேஸ் பண்ணி ஆர்ஹெச் விட்டேக்கர் அப்படின்ற சயின்டிஸ்ட் 1969ல 5 கிங்டம் பிரிக்கிறாரு. ஒன்று மொனிரா, ரெண்டாவது புரோட்டிஸ்டா, மூணாவது ஃபங்கை, நாலாவது பிளான்ட், அஞ்சாவது அனிமாலியா. ஸோ 5 கிங்டம் கிளாசிபிகேஷனை கொடுத்தது யாரு? ஆர்ஹெச் விட்டேக்கர். எந்த வருஷம்? 1969. பேஸ்ட் ஆன் வாட்? செல் ஸ்ட்ரக்சர், பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன், எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். இதெல்லாம் பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது மைக்ரோபியல் ஃபவுண்டேஷன். ஸோ கிங்டம் மொனிரா, இதுதான் பேசிக் கிங்டம்ங்க. ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம் எல்லாம் இதில் வச்சிருவாங்க. ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம் ஏன் பார்க்கறோம்னா, மொனிரா அந்த கிங்டம்ல ப்ரோகேரியாட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ப்ரோகேரியாட்ஸ்னா என்ன? அதாவது இதுல வெல் டெவலப்டு ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது. அதாவது செல் ட்ரூ நியூக்ளியஸ்னா என்னங்க அர்த்தம்? நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இருக்காது. மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், இந்த மாதிரி மெம்பரேன் பவுண்ட் ஆர்கானிசம்ஸ் இருக்காது. நியூக்ளியஸே இருக்காது. நியூக்ளியஸ்க்கு பதிலா நியூக்ளியாய்டு. நியூக்ளியாய்டு நியூக்ளியஸ் மாதிரி அர்த்தம். ஓஐடின்னு முடிஞ்சா லைக் ஸ்ட்ரக்சர். நியூக்ளியாய்டு தான் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்காது. நியூக்ளியர் மெம்பரேன் இருக்காது, நியூக்ளியோலஸ் இருக்காது. ஜஸ்ட் டிஎன்ஏ மட்டும். பாருங்க,
ஒரு சர்க்குலரா இந்த மாதிரி டிஎன்ஏ மட்டும் இருக்கும், அவ்வளவுதான். நியூக்ளியஸ் இருக்காது. அதே போல எல்லா ப்ரோகேரியட்ஸும் மோனிரால வச்சிருவாங்க. பாக்டீரியா, ஆக்டினோமைசிட்ஸ், மைக்கோபிளாஸ்மா இது எல்லாமே மோனிரா கிங்டம்ல தான் வரும். எல்லாமே யூனிசெல்லுலார் தான். மேபி காலனியை ஃபார்ம் பண்ணிருக்கலாமே தவிர ஒவ்வொரு ஆர்கானிசமும் யூனிசெல்லார், சிங்கிள் செல்லால் ஆனது. செல்வால் யூஸ்வலா பாக்டீரியாவில் இருக்கும், பட் மைக்கோபிளாஸ்மால இல்லை. அந்த செல்வால் வந்து பாக்டீரியாவில் எதனால ஆயிருக்குங்க, பெப்டிடோ கிளைக்கன் அப்படிங்கிற மெட்டீரியலால் ஆயிருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் மெயின்லி பைனரி ஃபிஷர்னால நடக்கும். ஒரு செல் ரெண்டா டிவைட் ஆகிறது, அவ்வளவுதான். ஸோ அதே போல ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் இருக்கலாம், ஹைட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் இருக்கலாம். ஆட்டோட்ராஃப்னா போட்டோ சிந்தட்டிக், கீமோ சிந்தட்டிக் ரெண்டுமே இருக்கும். ஹெட்ரோட்ராஃப்னா அப்சார்ப்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃப்ரம் த சரௌண்டிங் ஆர் அதர் ஆர்கானிசம்ஸ். இதுதான் நம்ம ஹெட்ரோட்ராஃப் அப்படிம்போம். ஸோ இதெல்லாம் காமன் கேரக்டர்ஸ். அடுத்து பாக்டீரியாவில் 4 மெயின் ஷேப் இருக்கு. இது நமக்கு நீட்ல கொடுத்துருக்காங்க. லட்டு மாதிரி உருண்டையா இருந்தா காக்கஸ், ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருந்தா காக்கஸ். இந்த மாதிரி நீளமா உருளைக்கட்ட மாதிரி இருந்தா ராட் ஷேப்டு பேசில்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கமா ஷேப்பிங் இந்த மாதிரி கமா ஷேப்ல இந்த மாதிரி கமா ஷேப்ல இருந்ததுன்னா விப்ரியோ. ஓகேங்களா? ஸ்பைரலா ஸ்ப்ரிங் ஷேப்ல இருந்ததுன்னா ஸ்பைரில்லம். இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஸ்ப்ரிங் ஷேப்ல இருந்ததுன்னா இந்த 4 ஷேப்பும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியாவுக்கு சன்லைட் இருந்தாதான் எனர்ஜியை சிந்தசிஸ் பண்ண முடியும். சயனோ பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஹெட்ரோட்ராஃபிக் பாக்டீரியான்னா ஸோ மற்றவங்க கிட்ட இருந்து ஃபுட் எடுத்துப்பாங்க. நேச்சர்ல இவங்க தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காங்க. ஸோ இதுல 3 விதமா பிரிக்கிறோம்: சாப்ரோஃபைட்டிக், பாராசைட்டிக், சிம்பயாட்டிக். சாப்ரோஃபைட்டிக்னா டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டரை டீகம்போஸ் பண்ணி ஃபுட் எடுத்துப்பாங்க. பாராசைட்டிக் அப்படின்னா மற்ற ஹோஸ்ட் கிட்ட இருந்து ஃபுட் எடுத்துப்பாங்க. உயிருள்ள இன்னொரு ஆர்கானிசத்துக்குள்ள போய் நோயை ஏற்படுத்தி அதுல இருந்து ஃபுட் எடுத்துக்கிட்டா பாராசைட். சிம்பயாட்டிக் அப்படின்னா மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்ல இன்னொரு பிளான்ட்டோட இருப்பாங்க. இவங்களால இந்த பிளான்ட்க்கு ஹோஸ்டுக்கு ஏதோ ஹெல்ப் இருக்கும், ஹோஸ்ட் பிளான்ட்டால இவங்களுக்கு ஃபுட் கிடைக்கும். அதான் 2 பேருமே பெனிஃபிஷியல். கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப்னா ஆக்சிடைஸ் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் ஃபார் எனர்ஜி. ஸோ நைட்ரேட்ஸ், நைட்ரைட்ஸ், அமோனியா, சல்ஃபர், இதுல கீவேர்டே இன்ஆர்கானிக் தான். கீமோசிந்தட்டிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸை ஆக்சிடைஸ் பண்ணி எனர்ஜி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப். தூக்கத்துல கிளப்பி கேட்டாலும் சொல்லணும். ஓகே. அண்ட் நைட்ரஜன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள், அயன், சல்ஃபர் இதெல்லாம் ரீசைக்கிள் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இம்பேக்ட் ஆஃப் லைஃப் நமக்கு வந்து ப்ரோகேரியாட்ஸோட யூஸ் என்ன? கர்ட் ஃபார்மேஷன், லாக்டோபேசிலஸ் ஹெல்ப் பண்ணுது. நைட்ரஜன் ஃபிக்சேஷன், ரைசோபியம் பாக்டீரியா ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல ஹார்ம்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு காலரா, டைஃபாய்டு, டெட்டனஸ் டிசீஸ் எல்லாம் ஏற்படுத்துது. பிளான்ட்டுக்கு சிட்ரஸ் கேங்கரை ஏற்படுத்துறது பாக்டீரியா தான். இது எல்லாமே நீட்ல கொடுத்துருக்கிறது தான், அதனால எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ஆர்கி பாக்டீரியா. ஸோ யூ பாக்டீரியா கிட்ட இருந்து இது டிஃப்ரெண்ட் ஆனது தான் ஆர்கி பாக்டீரியா. எதுல அப்படின்னா செல் வால் ஸ்ட்ரக்சர்ல. செல் வால் ஸ்ட்ரக்சர்ல இது ரொம்ப முக்கியம். ஓகேங்க. மெத்தனோஜென்ஸ் இதுல வந்து ஆர்கி பாக்டீரியால டைப். மெத்தனோஜென்ஸ் மார்ஷி ஏரியாஸ், சேறு சகதியமா இருக்க இடத்துல, கட்ஸ் ஆஃப் ரூமினன்ட், கேட்டில்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஆடு மாடு அவங்களோட வயிறுல எல்லாம் இருக்கு. ப்ரொடியூஸ் மீத்தேன் இன் கோபார் கேஸ். எரிபொருளா சாண எரிவாயுன்னு சொல்லுவாங்க கோபார் கேஸ். கோபார்னா சாணின்னு அர்த்தம், மாட்டு சாணி. மாட்டு சாணில இருந்து வர எரிவாயுவை தயாரிக்க ஹெல்ப் பண்ணுது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் இன் பயோகேஸ் ப்ரொடக்ஷன். சால்ட்டி ஏரியால, அதாவது எக்ஸ்ட்ரீம் செலனிட்டி இருக்க ஏரியால ஆர்கி பாக்டீரியா இருக்கும். அதை ஹேலோஃபைல்ஸ் அப்படிம்போம். ஹேலோனாலே சால்ட். தெர்மோ அசிடோஃபைல்ஸ் ஹை டெம்பரேச்சர், ஹை அசிடிக் இருக்க ஏரியால இந்த தெர்மோ அசிடோஃபைல்ஸ் இருக்கும். ஃபைல்னா லைக் பண்றது, விரும்புது அப்படின்னு அர்த்தங்க. ஓகே. கடைசியா இல்ல சைனோபாக்டீரியா பார்க்குறோம். போட்டோசிந்தட்டிக் ப்ரோகேரியாட்ஸ்னு இதை சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர்லையும் இருக்கலாம், மெரைன் வாட்டர்லையும் இருக்கலாம் இந்த சைனோபாக்டீரியா. ஸோ காலனிஸ் ஆஃபன் சரௌண்டட் பை ஜெலாட்டினஸ் ஷீத். ஷீத்னா கவர்னு அர்த்தம். ஸோ அதை சுற்றி வளவளன்னு இருக்கக்கூடிய ஒரு கவர் இருக்கும், அதான் ஜெலாட்டினஸ் ஷீட். காலனிஸ் அதான் இருக்கும். காலனினா குரூப்பாக இருப்பாங்க. Can fix atmospheric nitrogen fixation with the help of a specialized cell called thick-walled cell called heterocyst. Heterocyst is the specialized cells.
ஸோ டெரஸ்ட்ரியல்லையும் இருப்பாங்க, லேண்ட்லையும் இருப்பாங்க. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர்லையும் இருப்பாங்க, மெரைன் வாட்டர்லையும் இருப்பாங்க, டெரஸ்ட்ரியல் லேண்ட்லையும் இருப்பாங்க. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன் வாட்டர், டெரஸ்ட்ரியல், ஹேபிடேட்னா வளர்ற இடம். ஜெலாட்டினஸ் ஷீட் அதோட காலனிஸ்ல சுற்றி இருக்கு. அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏ ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ் ஹெட்ரோசிஸ்ட். ஸோ பொல்யூட்டட் வாட்டர்ல ப்ளூம் ஏற்படுத்தும். ப்ளூம்னா என்னங்க, ஒரு சில ஏரி குளத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக கிரீன் கலர்ல தெரியும். காரணம் என்னன்னா திக்கா அந்த ஏரி ஃபுல்லாவே அந்த ஆல்கே வளர்ந்துடும். ஸோ இது டாக்ஸிக் தான், பொல்யூஷன் தான். ஓகே, ப்ளூ கிரீன் ஆல்கேக்கு எக்ஸாம்பிள் என்ன? நாஸ்டா, அனபீனா, ஆஸ்லட்டோரியா. ஸோ பொல்யூட்டட் வாட்டர்ல ப்ளூம்ஸை ஏற்படுத்துறது. அதே போல இந்த நாஸ்டாக், அனபீனா, ஆஸ்லட்டோரியாலாம் ஹெல்ப் பண்ணும், பயோ ஃபர்டிலைசர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் கிங்டம் நம்ம பார்க்குறோம் புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டானாலே இந்த இடத்துல தெளிவாக பார்த்துக்கோங்க, யூனிசெல்லுலார் யூகேரியட்ஸ். எல்லாமே சிங்கிள் செல் தான், பட் யூகேரியட்ஸ். மொனிராங்கிறது ப்ரோகேரியட்ஸ், பட் புரோட்டிஸ்டாங்கிறது யூகேரியட்ஸ். ட்ரூ நியூக்ளியஸ் இதுல இருக்கு. புரோட்டிஸ்டால யாரெல்லாம் இருக்கா? கிரைசோஃபைட்ஸ், டைனோஃபிளாஜெல்லேட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைம் மோல்ட்ஸ், புரோட்டோசோவன். இந்த 5 குரூப்பும் புரோட்டிஸ்டால வந்துருவாங்க. they have true nucleus. this is very important. யூனிசெல்லுலரா இருந்தாலும் உண்மையான நியூக்ளியஸ் இதுல இருக்கு, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் இருக்கு. பட் மொனிரால நியூக்ளியஸ் இல்ல, மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இல்ல. புரோட்டிஸ்டால ரெண்டுமே இருக்கு. மோஸ்ட்லி வாட்டர்ல ஃப்ளோட் ஆகக்கூடிய ஆர்கானிசமா இருப்பாங்க. இட் கேன் பி ஃபோட்டோசிந்தட்டிக். ஃபோட்டோசிந்தட்டிக்னா சன்லைட்டை யூஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஹெட்ரோட்ராஃபிக், மற்றவங்க கிட்ட ஃபுட் எடுத்துப்பாங்க. மிக்ஸோட்ராஃப், யூக்ளினான்னு சொல்லுவோம், மிக்ஸோட்ராஃப். இந்த மிக்ஸோட்ராஃபிக்ல என்ன நடக்கும் அப்படின்னா, சன்லைட் இருந்தால் யூக்ளினா ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணும். இது சன்லைட் இல்லைன்னா ஹெட்ரோட்ராஃபா மாறிடும். சன்லைட் இருந்தால் ஆட்டோட்ராஃப், சன்லைட் இல்லைன்னா ஹெட்ரோட்ராஃப்ஸ். ஸோ ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஏசெக்சுவல் ஆஸ் வெல் அஸ் செக்ஷுவல் ரெண்டுமே இருக்கு. செக்ஷுவல் ரிப்ரடக்ஷனா மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகி வர்றது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரைசோஃபைட்ஸ், கோல்டன் ஆல்கே அண்ட் டயட்டம்ஸ். இந்த ரெண்டும் வந்துடும். ஸோ இன்க்ளூட்ஸ் டயட்டம்ஸ். கோல்டன் ஆல்கேல டெஸ்மிட் சொல்லுவோம். கீ பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன் வாட்டர் ரெண்டு ஹேபிடேட்லையும் இருப்பாங்க. ஹேபிடேட்னா வளர்ற இடம். மைக்ரோஸ்கோபிக், கண்ணுக்கே தெரியாது. மைக்ரோஸ்கோப்னா மைக்ரோஸ்கோப்ல வச்சு தான் பார்க்கணும். ஃபோட்டோசிந்தட்டிக், தே ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட்டுங்க. ஸோ டயட்டம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோப் பாக்ஸ் மாதிரி இருக்கும். மேலே ஒரு மூடி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், கீழே ஒரு இது சோப் பாக்ஸ். செல்வால் வந்து சோப் பாக்ஸ் மாதிரி இருக்கு. 2 thin ஓவர்லாப்பிங் ஷெல்ஸ். ஷெல்ஸ்னா கவர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். செல்வால்ல சிலிக்கா இருக்கு. ஸோ செல்வால்ல சிலிக்கா இருக்கிறதுனால இது இறந்து போக கீழே வந்து படிச்சுக்கிட்டே வரும். ஸோ பல லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் இது டயட்டமேஷியஸ் எர்த், சிலிக்கானாலான டயட்டமேஷியஸ் எர்த்தை ஃபார்ம் பண்ணும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டயட்டமேஷியஸ் எர்த் என்ன? பாலிஷிங்க்கு ஹெல்ப் பண்ணுது, ஃபில்ட்ரேஷன் ஆஃப் சிரப்ஸ் அண்ட் ஆயில்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சிலிக்கா, டயட்டமேஷியஸ் எர்த்ல இருக்கக்கூடிய சிலிக்காவோட யூஸ். டயட்டம்ஸ் ஆர் சீஃப் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் ஓஷன். ஓஷன்ல, நாட் பயோஸ்பியர், கடல்ல சீஃப் ப்ரொடியூசர் யாருன்னா டயட்டம்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. நெக்ஸ்ட் டைனோஃபிளாஜெல்லேட். இந்த டயக்ராம்லேயே பாருங்க, 2 ஃபிளாஜெல்லா இருக்கும். இங்க ஒன்று இருக்கும், இங்க ஒன்று இருக்கும். ஸோ ஹரிசான்டலா ஒன்று இருக்கு, வெர்டிகலா ஒன்று இருக்கு, லாங்கிடியூடினலா ஒன்று இருக்கு, டிரான்ஸ்வர்ஸா ஒன்று இருக்கு. ஸோ டைனோஃபிளாஜெல்லேட்ல டைனா 2 2 ஃபிளாஜெல்லா இருக்கு. மோஸ்ட்லி மெரைன், கடல்ல தான் இருக்கும். ஃபோட்டோசிந்தட்டிக், ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஏன்னா குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கும். செல்வால்ல செல்லுலோஸ் பிளேட்ஸ் இருக்கும் அவுட்டர் சர்ஃபேஸ். இங்க பாருங்க, இந்த கலர் கலரா கிரீன் கலர்லாம் காமிச்சிருக்கோம்ல, இதெல்லாம் செல்லுலோசிக் பிளேட்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்க. மோஸ்ட்லி எல்லோ, கிரீன், ப்ரௌன், ப்ளூ ஆர் ரெட் கலர். இந்த கலரை பூரா இதில் காமிச்சிருக்கோம். எல்லோ, ப்ரௌன், கிரீன், ப்ளூ, ரெட் கலர்ல இருக்கும். have 2 flagella. இதுல 2 flagella இருக்கு, அதான் டைனோஃபிளாஜெல்லேட். ரெட் டைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சிகப்பு அலைகள். rapid multiplication of red dinoflagellate cause red tides. காரணம் அந்த எக்ஸாம்பிள் கோனியோலக்ஸ். இது வந்து டைனோஃபிளாஜெல்லேட் ரெட் கலர் டைட்ஸ்க்கு காரணம் கோனியோலக்ஸ். ரெட் ஆல்கே கிடையாது, கோனியோலக்ஸ் டைனோஃபிளாஜெல்லேட். இது நீட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம்.
they may release toxins that kill marine animals. ஸோ இந்த டைனோஃபிளாஜெலேட் ரெட் டைடை ஏற்படுத்துறது விஷத்தன்மையை வெளிப்படுத்தி மெரைன் அனிமல்ஸ் சாகிறதுக்கு காரணமா இருக்கும் டைனோஃபிளாஜெலேட். அடுத்து நம்ம பார்க்கறது யூக்ளினோய்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ப்ரொட்டிஸ்டா தான். ஃபவுண்ட் இன் ஸ்டாக்னன்ட் ஃப்ரெஷ் வாட்டர். தேங்கி இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் வாட்டர்ல தான் யூக்ளினாய்ட்ஸ் இருக்கும். இதுக்கு செல்வால் கிடையாது. ப்ரொட்டிஸ்டாவா இருந்தாலும் செல்வால் கிடையாது. புரோட்டீன் ரிச் லேயர் பெல்லிக்கிள் தான் அவுட்டர் செல்வால்ல இருக்கு. அது ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கும், வளைஞ்சி கிழிஞ்சி மேலே போயிடும். தே ஹேவ் 2 flagella, ஒன் ஷார்ட், இன்னொன்று லாங். ஸோ ஷார்ட் ஃபிளாஜெல்லா இங்கே உள்ள இந்த மாதிரி இங்கே இருக்குங்க, கரெக்டாக இந்த ரீஜன்ல இருக்கும். ஓகே, தே ஷோ போத் பிளான்ட் லைக் அண்ட் அனிமல் லைக் கேரக்டர்ஸ். அதனால தான் இதை வந்து மிக்ஸோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராப்னா நியூட்ரிஷன், யார்கிட்ட இருந்து ஃபுட் எடுத்துட்டாங்கன்னு. ஆட்டோட்ராப், ஹெட்ரோட்ராப் ரெண்டு கேரக்டரும் இருக்கிறதுனால மிக்ஸோட்ராப் இது. ஸோ நியூட்ரிஷன், சன்லைட் இருந்தால் ஃபோட்டோசிந்தசிஸ் தான் இருப்பாங்க. சன்லைட் இல்லை அப்படின்னா ஹெட்ரோட்ராஃபா அதர் ஃபுட்ஸை பிடிச்சி சாப்பிடுவாங்க. ஸோ யூக்ளினா தான் யூக்ளினாய்ட்ஸில் மெயின் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஸ்லைம் மோல்டு. இங்கே பாருங்க, இந்த எல்லோ கலர்ல அப்படியே வளர்ந்து கிடக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஸ்லைம் மோல்டு. சாப்ரோட்ரோபிக் ஆர் சாப்ரோஃபைட்டிக் ப்ரொட்டிஸ்ட் அப்படின்னா டெட் அண்ட் டீகேயிங், இறந்து போனவங்களுக்கு வந்து ஃபுட்டை எடுத்தால் அது சாப்ரோஃபைட். ஸ்போர்ஸ் ஹேவ் ட்ரூ வால்ஸ் அண்ட் ஆர் ஹைலி ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்போர்ட்ஸில் வால், திக் வால் இருக்கும். ஹைலி ரெசிஸ்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க வந்து ஆசிட், சால்ட்டு, ஹை டெம்பரேச்சர் இதெல்லாம் தாங்கி வளரக்கூடியவங்க. ஃப்ரூட்டிங் பாடிஸ் ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபேவரபிள் கண்டிஷனில் இந்த மாதிரி ஃப்ரூட்டிங் பாடியை ஃபார்ம் பண்ணுவாங்க. அன்ஃபேவரபிள் கண்டிஷன் என்ன அர்த்தம், அவங்களுக்கு ஃபுட்டு கிடைக்காதப்ப அன்ஃபேவரபிள் கண்டிஷன் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அதில் ஸ்போர்ஸ் இருக்கும். ஸ்போர் டிஸ்பர்சல், ஸ்போர்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்ட் பை ஏர் கரண்ட்ஸ். காற்றுல அப்படியே ஸ்போர்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுங்க, கண்ணுக்கு தெரியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்படியே சளி கொட்டுன மாதிரி ஏதோ குழம்ப கொட்டி வச்ச மாதிரி இருக்குங்களா, அதுதான் பிளாஸ்மோடியம் அக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சூட்டபிள் கண்டிஷன்ல தண்ணி இருக்கு, ஃபுட் இருக்குன்னா இந்த மாதிரி பிளாஸ்மோடியம் அக்ரிகேஷனா இருக்கும். ஃப்ரம் அன் அக்ரிகேஷன், ஸோ ஃபார்ம் அன் அக்ரிகேஷன், அந்த அக்ரிகேஷன் குரூப்பா காலனி வரை நிறைய வளர்ந்து கிடக்கும், கொல 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 கொலன்னு, அதான் பிளாஸ்மோடியம்னு சொல்லுவாங்க. ஸோ டீகேயிங் ட்விக்ஸ், அழுகி போய்கிட்டு இருக்க, காஞ்சி போயிட்டு இருக்க கட்டை, இலைகள், அது மேலாம் இந்த பிளாஸ்மோடியம் வளருங்க. கடைசியா புரோட்டோசோவன் பார்க்குறோம். புரோட்டோசோவன் அப்படிங்கிறது யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் அனிமல்ஸ். அமீபாய்ட் புரோட்டோசோவன்ஸ், ஃபிளாஜெல்லேட்டட் புரோட்டோசோவன்ஸ், சிலியேட்டட் புரோட்டோசோவன்ஸ், சிலியாவோட இருக்கும், ஸ்போரோசோவன்ஸ் இதெல்லாம். ஸோ ஃபர்ஸ்ட் அமீபாய்ட் புரோட்டோசோவனுக்கு எக்ஸாம்பிள் என்டமீபா. என்டமீபா ஃப்ரெஷ் வாட்டர், சி வாட்டர், மாய்ஸ்ட் சாயில் எல்லா இடத்துலையும் இருக்கும். மெரைன் ஃபார்ம்ஸில் சிலிக்கா செல்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் அமீபா அண்ட் என்டமீபாங்க. ஸோ இதில் வந்து சூடோபோடியா, பொய்யான கால்களை ஃபார்ம் பண்ணி இது மூவ் பண்ணும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. அதோட ப்ரே, அதோட ஃபுட்டை பொய்க்கால்களை யூஸ் பண்ணி பிடிச்சிக்கும். அதே போல் ஃப்ரீ லிவிங் பேராசைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ட்ரைபனோசோமா. பேராசைட்னா என்ன, டிசீஸை ஏற்படுத்துறது. ஃபிளாஜெல்லாவோட இருக்கும். ஃபிளாஜெல்லேட்டட்க்கு ட்ரைபனோசோமா. சிலியேட்டட்னா இங்கே பாருங்க, சுற்றி குட்டி குட்டி குட்டியாக முடி மாதிரி ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கா, கண்ணுக்கு தெரியாது, மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தா தெரியும். ஸோ அதை தான் சிலியேட்டட் புரோட்டோசோவன் சொல்லுவாங்க. அக்வாட்டிக் வாட்டரில் தான் இருக்கும். ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் சிலியா அதை சுற்றி இருக்கும். எக்ஸாம்பிள் பேராமீஷியம். ஸ்போரோசோவன்ஸ் இன்ஃபெக்ஷியஸ் ஸ்போர் லைக் ஸ்டேஜ் இது கொண்டிருக்கும். மலேரியாவை ஏற்படுத்தும். பிளாஸ்மோடியம் எக்ஸாம்பிளுக்கு. இதுக்கு வெக்டர் வேணும், கொசு மூலியமாக தான் பரவும். ஏன்னா இதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு சிலியாவோ ஃபிளாஜெல்லாவோ சூடோபோடியாவோ இருக்காது. ஸோ கொசு வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணும். அடுத்தது ஃபங்கை கிங்டம். ஜென்ரல் கேரக்டர்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் முதல்ல பார்த்துடலாம். எல்லா ஃபங்கையுமே யூகேரியாட்ஸ் தான், ஏன்னா ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கு. ஏ குளோரோஃபில்லஸ், அவங்க கிட்ட குளோரோஃபில் பிக்மெண்ட் கிடையாது. ஸோ எல்லாமே ஹெட்ரோட்ரோபிக் ஆர்கானிசமாக இருப்பாங்க. மற்றவங்க கிட்ட இருந்து ஃபுட்டை டிரைவ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி மல்டி செல்லுலார் தான். மல்டி செல்லுலார்னா மோர் தென் ஒன் செல், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். ஈஸ்ட்டை தவிர, பட் எக்ஸப்ஷன் இருக்கு. ஈஸ்ட்ங்கிறது யூனிசெல்லுலார் ஃபங்கை. செல்வால் வந்து கைட்டின். ஆர்த்ரோபோடான்னு ஒரு அனிமல் கிங்டம்ல படிப்போம்.
அதுலயும் அந்த எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து கைட்டினால் ஆனது. பங்கையிலையும் செல்வால் கைட்டினால் ஆனது. ஞாபகம் வச்சுக்கங்க. நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்த்ரோபோட்ஸ்க்கு எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து கைட்டினால் ஆனது. அதே போல ஃபங்கையோட செல்வால் கைட்டின். கைட்டின் அண்ட் பாலிசாக்கரைட் ரெண்டுமே நமக்கு ஃபங்கையோட செல்வால்ல இருக்கும். பாடியில த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. அதுக்கு பேர் ஹைஃபே அப்படின்னு சொல்லுவோம். நெட்வொர்க் ஆஃப் ஹைஃபேவை மைசீலியம்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு த்ரெட் இருந்ததுன்னா அது ஹைஃபே. ஃபியூ த்ரெட்ஸ் அப்படியே கொசமுசன்னு நிறைய ஹைஃபே வந்துச்சுன்னா மைசீலியம். ஸோ பாடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால்டு எய்தர் ஹைஃபே, கொஞ்சமா இருந்தா நிறைய முடி மாதிரி நிறைய இருந்ததுன்னா மைசீலியம். இதுவும் மைக்ரோஸ்கோப்ல பார்த்தா தான் தெரியும். நியூட்ரிஷன் வந்து 3 டைப்ஸ் இருக்கீங்க. சாப்ரோஃபைட்டிக், பாராசைட்டிக், சிம்பயாட்டிக். சாப்ரோஃபைட்டிக்னா டெட் ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து ஃபுட் எடுத்துக்கிட்டா சாப்ரோஃபைட். லிவிங் ஆர்கானிசத்துல இருந்து ஃபுட் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நோயை ஏற்படுத்தி பாராசைட். மியூச்சுவலி பெனிஃபிஷியல் ரிலேஷன்ஷிப்போட அதர் ஆர்கானிசத்தோட இருந்தாங்கன்னா சிம்பயாட்டிக். ஓகேங்க. மைக்கோரைசாலா சிம்பயாட்டிக்ல வந்துடும். இந்த சிம்பயாட்டிக் கொடுத்துருக்காங்க. சிம்பயாட்டிக் அசோசியேஷன்ஸ்ல ஈகோசிஸ்டத்துல அவங்களோட கீ பார்ட்னர்ஸ் யாரு அப்படின்னு பார்க்கலாம். லைக்கன்ஸ் வந்து கிரஸ்டோஸ் லைக்கன்ஸ், ஃபோலியோஸ் லைக்கன்ஸ், ஃப்ரூட்டிகோஸ் லைக்கன்ஸ்னு ஆல்கேவோட ஃபங்கை வந்து சிம்பயாட்டிக் அசோசியேஷன்ல இருக்கும். கிரஸ்டோஸ்னா பெயிண்ட் வரைஞ்ச மாதிரி இருக்கும். எதுல? மரத்துலயோ அல்லது ஒரு பாறை மேலேயோ. ஃபோலியோஸ் லைக்கன் அப்படிங்கிறது ஜஸ்ட் லீஃபி ஸ்ட்ரக்சரோட இருக்கும். ஃப்ரூட்டிகோஸ்ங்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் வளர்ந்து செடி மாதிரி க்ரோ ஆகி இருக்கும். இதுதான் கிரஸ்டோஸ், ஃபோலியோஸ், ஃப்ரூட்டிகோஸ், லைக்கன்ஸ். இட் ப்ரொவைட் யாரு? ஆல்கே வந்து ஃபுட்டை ப்ரொவைட் பண்றாங்க போட்டோசிந்தசிஸ் பண்ணி. ஃபங்கை வந்து ஷெல்டர், தங்குற இடம், வாட்டர் அப்சார்ப் பண்ணி கொடுப்பாங்க, மினரல்ஸ் அப்சார்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஆல்கே அண்ட் ஃபங்கை சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப்ல லைக்கன்ஸா இருக்காங்க. அதே ஃபங்கை ஹையர் பிளான்ஸோட ரூட்டோட சிம்பியாட்டிக் அசோசியேஷன்ஷிப்ல இருக்கிறது மைக்கோ ரைசா. மைக்கோனா ஃபங்கை, ரைசானா ரூட். ஸோ ஃபங்கை வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன், வாட்டர் அப்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணும். பிளான்ட் வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபங்கை க்ரோ ஆகிறதுக்கு ஃபுட்டு கொடுக்கும் இந்த ஃபார்ம் ஆஃப் சுகர். இந்த குளுக்கோஸ் தாங்க சுகர்ங்கிறாங்க. ஸோ இது சிம்பியாட்டிக் அசோசியேஷன் இருக்க ஃபங்கைக்கு எடுத்துக்காட்டு. இப்போ 4 கிளாஸஸ் பார்க்கலாம் ஃபங்கைல. ஃபர்ஸ்ட் ஃபைகோமைசிட்ஸ். அக்வாட்டிக் அண்ட் பாராசைட்டிக் ஃபங்கை தான் நமக்கு ஃபைகோமைசிட்ஸ்ல வருவாங்க. மோஸ்ட்லி இதுல ஏசெப்டேட் சீனோசைட்டிக் மைசீலியம் ஃபார்ம் பண்ணும். அது என்ன சார் ஏசெப்டேட்? மைசீலியம் இப்படி இருக்குது அப்படின்னா அதுல கிராஸ் வால் இருக்கு, பேரு செப்டம். ஸோ அந்த செப்டம் இல்லாம இருந்ததுன்னா ஏசெப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. செப்டம் இருக்காது, பிரான்ச்சஸ் இருக்கும். செப்டம் குறுக்கு சுவர் இருக்காது. பாருங்களேன், குறுக்கு சுவர் இருந்ததுன்னா ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். பட் அந்த கிராஸ் வால் செப்டம் இல்லைன்னா மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன் மாதிரி தெரியுதா? அதுதான் சீனோசைட்டிக்னு சொல்றோம். சீனோசைட்டிக்னா மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன், மறந்துடாதீங்க. மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன்ல இருக்கு. ஸோ ஃபைகோமைசிட்ஸோட ஹேபிடேட்னு பார்த்தா அக்வாட்டிக் ஹேபிடேட், வாட்டர்ல இருக்கும். டேம் பிளேசஸ், ஈரப்பதமா சேறு சகதியமா இருக்கிற இடத்துல இருக்கும். டீகேயிங் வுட்ஸ், அழுகி போய்கிட்டு இருக்கக்கூடிய காஞ்சி போன உட்டு மரத்துல இருக்கும். ஆப்ளிகேட் பேரசைட் ஆன் பிளான்ஸ். ஆப்ளிகேட்னா கம்பல்சரி, இவங்க பேரசைட்டா மட்டும்தான் இருப்பாங்க. ஆப்ளிகேட்னா கம்பல்ஷன் அப்படின்னு அர்த்தம். கம்பல்சரி இன்னொரு பிளான்ட்டுக்கு டிசீஸை ஏற்படுத்தி அதுல இருந்து ஃபுட் எடுத்துப்பாங்க. ஸோ மைசீலியம் ஏ செப்பரேட்டா இருக்கும், சீனோசைட்டிக்கா இருக்கும். ஏ செப்பரேட் அப்படின்னா கிராஸ் வால் கிடையாது, சீனோசைட்டிக்னா மல்டி நியூக்ளியேட். ஓகேங்க. ஸோ ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஸ்பொராஞ்சியா ஃபார்ம் பண்ணும். ஸ்பொராஞ்சியால இருந்து ஜூஸ்போர்ஸ் அண்ட் ஏஃப்ரனோஸ்போர்ஸ், 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்போர்ஸ் வரும். ஜூஸ்போர்ஸ்னாலே, ஜூனா இந்த அனிமல் சொல்லுவோம்ல, அனிமல் மாதிரி மொட்டைலா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு மொட்டைலா இருந்தா ஜூஸ்போர். நான் மொட்டைல் ஸ்போர்ஸை ஏ பிளானோஸ்போர்ஸ் அப்படிம்பாங்க. பிளான்னா என்னங்க? ஃப்ளைட். பிளான்னா பறக்கிறது. ஏ பிளானோனா பறக்காதுன்னு அர்த்தம். ஸோ நான் மூவிங். ஓகேங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஆஃப் கேமிட்ஸ் வந்து ஐசோகேமஸ் மெத்தட்ல நடக்கலாம். 2 கேமிட்மே ஒரே சைஸ், ரெண்டுமே மூவ் பண்ணும். அனைசோகேமஸ்னா ஒன்று பெருசா இருக்கும், ஒன்று குட்டியா இருக்கும். ஊகேமஸ்னா ஒன்று பெருசு, ஒன்று குட்டி, ஒன்று மூவ் பண்ணும், இன்னொன்று மூவ் பண்ணாது. ஸோ அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 மெத்தட்ல எது வேணா நடக்கலாம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல.
எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபைகோமைசிட்ஸ்க்கு நம்ம ஷார்ட் ட்ரிக்ல ராம் அப்படிம்போம். மியூக்கர், ரைசோபஸ், அல்புகோ இந்த மூணுமே ஃபைகோமைசிட்ஸ்ல வரும். அடுத்துங்க ஆஸ்கோமைசிட்ஸ் சாக் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. மல்டி செல்லுலரா இருக்கும், ரேரா தான் யூனிசெல்லுலரா இருக்கும். யூனிசெல்லுலருக்கு எக்ஸாம்பிள் ஈஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேக்கஸ் ஈஸ்ட். பேக்கரியில ஈஸ்ட் இல்லைன்னா பேக்கரியே கிடையாது, வைன் கிடையாது, ப்ரீவரிஸ் கிடையாது. அது ஆஸ்கோமைசிட்ஸ்ல தான் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுங்க. ஆனா யூனிசெல்லுலர். மைசீலியம் பிரான்ச்சஸோட இருக்கும். பிரான்ச்னா இந்த மாதிரி பிரான்ச்சஸோட செப்டேட் இருக்கும், குறுக்கு சுவர் இருக்கும். ஓகேங்க. ஏசெக்சுவல் ரீப்ரடக்ஷன் வந்து கொனிடியா மூலியமா வரும். கொனிடியா வந்து எக்ஸோஜீனஸ் 4, கொனிடியோ 4ல இருந்து ஃபார்ம் பண்ணுது. இதுதான் கொனிடியோ 4. ஸ்டாக் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் கொனிடியோ 4. PHORESங்கிறது ஸ்டாக் ஆர் ஸ்டூல். ஸ்டூல் சொல்றல, உட்கார்ந்து இருக்கிற ஸ்டூல், அது மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் உட்கார்ந்து இருக்க ஸ்டூல் மாதிரி. ஸோ இதுல இருந்து ஃபார்ம் ஆகுது. கொனிடியோ 4ல இருந்து தான் கொனிடியா ஃபார்ம் ஆகுது. எக்ஸோஜீனஸ் அவுட் சைட்ல ஃபார்ம் பண்ணுது. ஸோ செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் அப்படிங்கிறது ஆஸ்கோஸ்போர்ஸ், ஆஸ்கோமைசிட்ஸ் ஆஸ்கோஸ்போர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஸோ ஆஸ்கையோட சிங்குலர் ஃபார்ம் ஆஸ்கஸ். ஓகேங்களா, இந்த இதுதான் ஆஸ்கஸ். இப்படி பாருங்க, குண்டாந்தடி வடிவத்துல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இது ஆஸ்கஸ், ஆஸ்கோஸ்போர்ஸ். அதுக்கு ஆஸ்கஸ்குள்ள தான் ஆஸ்கோஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணுதுங்க. ஸோ ஆஸ்கை அரேஞ்ச்டு இன் த ஃப்ரூட்டிங் பாடி கால்டு ஆஸ்கோகார்ப். இப்போ இந்த கப் மாதிரி இருக்கா, இந்த கப் ஷேப்ல, இதுதான் ஆஸ்கோகார்ப். ஓகேங்களா, இதுக்குள்ள ஆஸ்கை இருக்கு, ஆஸ்கஸ். ஆஸ்கஸ்குள்ள இருக்கிறது ஆஸ்கோஸ்போர்ஸ். ஓகேங்க. இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நியூரோஸ்போரா யூஸ்ட் எக்ஸ்டென்சிவ்லி இன் பயோகெமிக்கல் அண்ட் ஜெனெட்டிக் ஒர்க். இது ரொம்ப முக்கியம். அப்போ ஆஸ்கோமைசிட்ஸ்ல 2 பேர் முக்கியம். ஒன்னு ஈஸ்ட், பேக்கரியிலையும் ப்ரீவரிஸ்லையும் யூஸ் பண்றாங்க. நியூரோஸ்போரா ஜெனெட்டிக் ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ஜெனெட்டிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஃபங்கை. ஓகேங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆஸ்கோமைசிட்ஸ் ஆஸ்பர்ஜில்லஸ், பெனிசிலியம். பெனிசிலியம் வந்து ஆன்டிபயோட்டிக்கோட குயின், ஞாபகம் வச்சுங்க. கிளாவிசெப்ஸ், நியூரோஸ்போரா ஜெனெட்டிக் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஈஸ்ட், செக்காரோமைசிஸ் செர்விசியே பேக்கரி ப்ரீவரிஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஓகேங்க. நெக்ஸ்ட் பெசிடியோமைசிட்ஸ், காமன்லி நோன் அஸ் கிளப் ஃபங்கை. ஆஸ்கோமைசிட்ஸை சாக் ஃபங்கைம்பிங்க, பெசிடியோமைசிட்ஸை கிளப் ஃபங்கை அப்படிம்பிங்க. இட் இன்க்ளூட்ஸ் மஷ்ரூம், நல்ல மஷ்ரூம் பிரியாணி சாப்பிடுவோம்ல, ராக்கெட் ஃபங்கை, பஃப் பால்ஸ், இதெல்லாம் பெசிடியோமைசிட்ஸ்ல வந்துடும். மைசிலியம் இஸ் பிரான்ச்ட் அண்ட் செப்டேட். இது ஒன்றும் பிரச்சனை பாருங்க, பிரான்ச்சோட இருக்கு, செப்டேட் கிராஸ் வாலோட இருக்கு. வெஜிடேட்டிவ் ரீப்ரடக்ஷன் இஸ் பை ஃப்ராக்மெண்டேஷன். சின்ன பீஸா கட்டாய் போகும், அந்த கட்டாய் போன பீஸ் தனி ஆர்கானிசமா வளரும், அதான் ஃப்ராக்மெண்ட் அப்படிம்பாங்க, ஃப்ராக்மெண்டேஷன். ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் ஜெனரலி ஆப்சென்ட், இல்லை. ஓகே. செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்மோகேமி முதல்ல வெஜிடேட்டிவ் செல்ஸ் ஃபியூஸ் ஆகும். 2 டிஃப்ரெண்ட், இங்க பாருங்க, பிளஸ் மைனஸ் 2 டிஃப்ரெண்ட் மைசீலியத்தோட வெஜிடேட்டிவ் செல்ஸ் ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகி பெசிடியம் அப்படிங்கிற ஃப்ரூட்டிங் பாடியை ஃபார்ம் பண்ணும். ஸோ அதில் கேரியோகேமி, ஃபர்ஸ்ட் ஃபியூஷன் ஆஃப் வெஜிடேட்டிவ் செல், அடுத்து ஃபியூஷன் ஆஃப் நியூக்ளியஸ், கேரியோகேமின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து மியாசிஸ் நடக்கும், ரிடக்ஷன் டிவிஷன். ஸோ பெசிடியத்தில் பெசிடியோஸ்போர்ஸ், இந்த மாதிரி 4 பெசிடியோஸ்போர்ஸ் எக்ஸோஜீனஸாக ஃபார்ம் பண்ணும். இது கொஸ்டின்ல கேட்பாங்க, எக்ஸோஜீனஸ்லி. ஸோ பெசிடியோ கார்ப் தான் நம்ம சொல்ற அந்த மஷ்ரூமு, அதுக்கு கீழே தான் பெசிடியம் இந்த மாதிரி இருக்கும், அதோட டிப்ல தான் பெசிடியோஸ்போர்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் அகாரிகஸ் மஷ்ரூம், யுஸ்டிலாகோ ஸ்மட் டிசீஸை காஸ் பண்றது, பக்சீனியா ரஸ்ட் டிசீஸை காஸ் பண்றது, ஃபுட்டாகவும் யூஸ் ஆகுது, பிளான்ட்ஸ்க்கு டிசீஸையும் காஸ் பண்றது பெசிடியோமைசிட்ஸ்ல இருக்கு. கடைசியா ஃபங்கைல டியூட்டிரோமைசிட்ஸ். டியூட்ரோமைசிட்ஸ் அப்படிங்கிறது ஃபங்கர் இம்பர்ஃபெக்டை. ஏன் ஃபங்கை இம்பர்ஃபெக்டைங்கிறாங்க? நோ செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன், செக்ஷுவல் ஸ்டேஜ் இஸ் ஆப்சென்ட். இல்லைன்னா இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டா ஆஸ்கோஸை ஃபார்ம் பண்ணா ஆஸ்கோமைசிட்ஸ்ல வைப்பாங்க, பெசிடியத்தை ஃபார்ம் பண்ணா பெசிடியோமைசிட்ஸ்ல கொண்டு போய் வச்சிருவாங்க. ஓகே. ஸோ டியூட்ரோமைசிட்ஸ்ல இது வரைக்கும் செக்ஷுவல் ரீப்ரடக்ஷனே இல்லை அல்லது கண்டுபிடிக்கல.
நோ. ஸோ ஒன்லி ஏசெக்ஷுவல் ஆர் வெஜிடேட்டிவ் ரீப்ரடக்ஷன் மட்டும்தான் நடக்குது. செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் நடக்கல அல்லது கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சா அந்த ப்ராப்பர் கிளாஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ரீப்ரடக்ஷன் வந்து ஏசெக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் கொனிடியா ஸ்போர்ஸ் தான் ஃபார்ம் பண்ணுது. ஸோ மோஸ்ட்லி டீகம்போசர்ஸாக இருப்பாங்க. லிட்டர்ஸ்னா குப்பை கூலம் இருக்குல்ல, அதை டீகம்போஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. சில பேரசைட்டிக் இருப்பாங்க. எக்ஸாம்பிள்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்டர்னேரியா, கொலிட்டோட்ரைக்கம், ட்ரைகோடெர்மா. இதெல்லாம் நமக்கு டியூட்ரோமைசிட்ஸ் ஃபங்கையில் வருது. ஸோ வைரஸஸ் இதெல்லாம் கிளாசிஃபிகேஷன் 5 கிங்டம்ல வரல. பிளான்ட் தனியாக படிப்போம், அனிமல்ஸ் தனியாக படிப்போம் தனித்தனி கிங்டம்ல. இப்போ எக்ஸப்ஷன்ஸ் படிக்கிறோம். வைரஸ் பயாலஜிக்கல் பார்டர் லைன்னு சொல்றோம். ஏன்? இதுக்கு லிவிங் கேரக்டரும் இருக்கு, நான் லிவிங் கேரக்டரும் இருக்கு. ஸோ பிட்வீன், அதாவது கனெக்டிங் லிங்க் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங் யாருன்னா வைரஸஸ் தான். ஸோ அவுட் சைட் த ஹோஸ்ட் நான் லிவிங் இனர்ட்டா இருப்பாங்க. இனர்ட்னா கிறிஸ்டல் மாதிரி எந்த சேஞ்சும் ஆகாம, உப்பு மாதிரி ஒரு சேஞ்சும் ஆகாம இருப்பாங்க, அதான் இனர்ட். இன்சைட் த ஹோஸ்ட் லிவிங் கேரக்டர்ஸ் இருக்கும், ரெப்ளிகேட் ஆவாங்க. ஸோ ஆப்ளிகேட் பேரசைட் கம்பல்சரிலி தே நீட் a லிவிங் ஹோஸ்ட். ஓகேங்க. நியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு பார்க்கும்போது எய்தர் டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ இருப்பாங்க, பட் நெவர் போத். ஒன்று டிஎன்ஏ இருக்கும் அல்லது ஆர்என்ஏ இருக்கும், ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் இருக்கும், ரெண்டுமே இருக்காது. புரோட்டீன் கோட்டுக்கு பேரு கேப்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்க. ஸோ கேப்சிடோட சப்யூனிட்டை கேப்சோமியர், நிறைய கேப்சோமியர் சேர்ந்து தான் கேப்சிட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். இன் பிளான்ஸ் யூஸ்வலா ஜெனட்டிக் மெட்டீரியல் பிளான்ட் வைரஸ்க்கு ஆர்என்ஏ தான். டொபாக்கோ மொசைக் வைரஸ் டிஎம்வின்னு சொல்லுவாங்க, டொபாக்கோ பிளான்ட்டை அட்டாக் பண்ணி டிசீஸ் காஸ் பண்ணுது. அனிமல் வைரஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏவும் இருக்கலாம், ஆர்என்ஏவும் இருக்கலாம். பாக்டீரியோஃபேஜ் வந்து பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணக்கூடிய வைரஸ். ஸோ ஹூ கிறிஸ்டலைஸ்ட் வைரஸ்? WM ஸ்டான்லி தான் முதல்ல வைரஸை கிறிஸ்டலைஸ் பண்ணாரு, பவுடர் ஃபார்ம்ல மாற்றி காமிச்சாரு. வைராய்ட்ஸ் இவங்க தான் சிம்பிளஸ்ட் பேத்தோஜன். பேத்தோஜன்னாலே டிசீஸ் காசிங் ஆர்கானிசம்னு அர்த்தம், நோயை ஏற்படுத்துறவங்க. ஸோ டிஓ டைனர் தான் முதல்ல 1971 இதை கண்டுபிடிச்சாரு. இது வெறும் ஆர்என்ஏ தான், புரோட்டீன் கோட்லாம் எதுவுமே கிடையாது, ஆர்என்ஏ மட்டும்தான், புரோட்டீன் கோட்டே இருக்காது. ஸோ வைரஸ்க்காவது உங்களுக்கு புரோட்டீன் கோட் அண்ட் நியூக்ளிக் ஆசிட் இருக்கும். இது வந்து பாக்டீரியோஃபேஜ். ஆக்சுவலி இந்த டயக்ராம் வந்து பாக்டீரியோஃபேஜ், வைரஸ் அட்டாக்கிங் பாக்டீரியா தான் இந்த ஷேப்ல இருக்கும். ஆனா வைராய்ட்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஷார்ட் சர்க்குலர் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, புரோட்டீன் கோட்டே கிடையாதுங்க. அதே போல இந்த வைராய்ட்ஸோட வேலை என்ன? ஹெல்தி பிளான்ட்டுக்கு நோயை ஏற்படுத்துறது தான் இந்த வைராய்ட்ஸோட வேலை. ஸோ பிளான்ட் டிசீஸை காஸ் பண்ணுது. ஸோ ஸ்டண்டிங், பிளான்ட் குட்டியாக போயிடும், டிஃபார்மேஷன், ஷேப்லெஸ்ஸாக போயிடும். ஓகேங்க. நெக்ஸ்ட் ப்ரியான்ஸ், இன்ஃபெக்ஷியஸ் புரோட்டீன் பார்ட்டிகிள்ஸ். வெறும் ஒரு புரோட்டீன் போய் நோயை ஏற்படுத்துதுங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த யூனிக் பேத்தோஜன்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ். ஸோ நர்வஸ் சிஸ்டம், பிரெயினை போய் டீஜெனரேட் பண்ணுறது. வாட் ஆர் ப்ரியான்ஸ்? இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்ஸ் கம்போஸ்ட் ஆஃப் பிரைமரிலி ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் தான், ஆனால் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துது. ஸோ மிஸ்ஃபோல்டிங் மெக்கானிசம். நார்மல் ப்ரோட்டீன் இந்த மாதிரி இருக்குன்னா இந்த ப்ரையான்ஸ் வந்து கண்ணா பின்னான்னு ஃபோல்ட் ஆகி இருக்கும். இதில் ப்ரோட்டீன்ஸ் மட்டும்தான் இருக்குது, நியூக்ளிக் ஆசிடு ப்ரோட்டீன், அதாவது நியூக்ளிக் ஆசிட்லாம் டிஎன்ஏ ஆர்என்ஏ கிடையாது. புரோட்டீன் கோட்டில் நியூக்ளிக் ஆசிட் மட்டும்தான் இருக்கு, அதுவும் ஆர்என்ஏ டிசீஸை காஸ் பண்ணுதுன்னா வைராய்டு. நியூக்ளிக் ஆசிடே கிடையாது, புரோட்டீன் மட்டும்தான் இருக்குது, டிசீஸை ஏற்படுத்துதுன்னா ப்ரியான்ஸ். ஸோ ஹைலி ரெசிஸ்டன்ட் டு ஸ்டாண்டர்ட் ஸ்டெரிலைசேஷன் மெத்தட். இதுக்கு மெடிசின்லாம் கொடுத்து அல்லது அந்த ஹீட் பண்ணிலாம் இதை கொல்ல முடியாது, ஏன்னா வெறும் ப்ரோட்டீன் தான் இது. இன்ஃபெக்ஷியஸ் கேன் டிரான்ஸ்மிட் டிசீஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இம்பேக்ட் அண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா காசஸ் ஃபேட்டல் நியூரோஜெனேட்டிவ் டிசீஸ். கவுல வந்து நமக்கு வந்து மேட் கவு டிசீஸ் அப்படிம்பாங்க. அதே ஹியூமன்ல வந்து க்ரூட்ஸ்ஃபர்ட் ஜேக்கப் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிஎஸ்சினா பொவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்சிஃபெலோபதி, பொவைன்
spongiform encephalopathy அப்படின்னு சொல்லுவாங்க. bovine spongiform encephalopathy BSE கவுல மேட் கவு டிசீஸ் ஏற்படுத்துறது கேட்டில்ல. அதே ஹியூமன்ல க்ரூட்ஸ்பர்ட் ஜேக்கப் டிசீஸ் அப்படிங்கிற நோயை ஏற்படுத்துது. இது நியூரோ டீஜெனரேஷன் தான், அதாவது பிரெயினை அஃபெக்ட் பண்ணி நமக்கு நோயை ஏற்படுத்துது. கடைசியா லைக்கன்ஸ் பார்க்குறோம். லைக்கன்ஸ் அப்படிங்கிறது சிம்பயாட்டிக் லைக்கன்ஸ் கடைசியா பார்க்குறது சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கைங்க. ஆல்கே அண்ட் ஃபங்கை மியூச்சுவல் என்ன ஓகே வந்துருங்க. மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபங்கை அண்ட் ஆல்கேவை தான் நம்ம லைக்கன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்கே இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகி இருக்கு, ஃபங்கை இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகி இருக்கு. ஃபங்கையோட ஃபங்க்ஷன், ஃபங்கைக்கு பேரு மைக்கோபயாண்ட், ஆல்கேக்கு பேரு ஃபைகோபயாண்ட். ஓகேங்களா, லிவிங் தான் பயாண்ட். ஃபைகோன்னாலே ஆல்கே, ப்ரீஃபிக்ஸ்ல மைக்கோன் வந்தாலே ஃபங்கை. ஸோ ஆல்கே சன்லைட்டை யூஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஷேர் பண்ணும். ஃபங்கை ஆல்கேக்கு இடம், தங்குற இடத்தையும் வாட்டர் அண்ட் மினரல்ஸை அப்சார்ப் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, இது வந்து நேச்சர்ஸ் பொல்யூஷன் இண்டிகேட்டர். பொல்யூஷன் இண்டிகேட்டர்னா என்ன? SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கிற இடத்துல லைக்கன்ஸ் வளராது. லைக்கன்ஸ் வளர்ந்துருந்தா அங்க பொல்யூஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ தே டு நாட் க்ரோ இன் பொல்யூட்டட் ஏரியா. ஸோ அவங்க வளர்ந்தாங்கன்னா அங்க பொல்யூஷனே இல்லை, ஏர் ரொம்ப சுத்தமா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க, ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த சாப்டர் பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். நீங்க 6th ஏப்ரல் புக் ஆர்டர் பண்ணீங்க, உங்களுக்கு மணி ரீஃபண்ட் வந்திருக்கும், செக் பண்ணுங்க. ஏன்னா பெங்களூருக்கு வந்து டெலிவரி இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் 6th ஏப்ரல் ஆர்டர் பண்ணவங்களுக்குலாம் நான் அனுப்பிட்டேன். நான் செக் பண்றேன், நான் உங்களுக்கு செக் பண்றேன். இப்போ ரீசெண்டாக ஆர்டர் பண்ணவங்க எல்லாருக்குமே 13-14 தேதிக்குள்ள, ஏப்ரல் 13-14க்குள்ள எல்லாருக்குமே வீட்டுக்கு புக் வந்துடும். இது வரைக்கும் நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாங்க. இது வரைக்கும் நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான் பண்ணியிருக்கோம். ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். நாளைக்கு பிளான் கிங்டம். நீங்க ப்ரொஃபஷனல் கூரியர் உங்க ஏரியால இருந்து கேட்டு பாருங்க, நான் செக் பண்றேன் பாருங்க. உங்களுக்கு ரீஃபண்ட் எது வந்திருக்கான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா என்னன்னு பாக்குறேன். ஏன்னா அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்பல, அவங்க ப்ரொஃபஷனல் கூரியர் அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்பலன்னாங்க. பட் ஏப்ரல் 6th எல்லாம் அனுப்புன மாதிரி இருந்தாங்க. ஏப்ரல் 6th ஆர்டர் பண்ணீங்க, செக் பண்றேன். ஓகே, டவுட் எதுவும் இருக்குங்களா? இல்லைன்னா பிளான் கிங்டம் நாளைக்கு காலையில பார்ப்போம். ஓகேங்களா? சொல்லுங்க, என்ன டவுட் பராமியா? நீங்க பேசலாம், உங்க டவுட்டை கேட்கலாம். சொல்லுங்க. லிவிங் வேர்ல்டு ஓல்டு சிலபஸ் படிக்க தேவையில்லை. லிவிங் வேர்ல்டு அப்டேட்டட் சிலபஸ் புது புக் ரீபிரிண்ட்ல படிங்க. பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் PDF இன்னைக்கு நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓகேங்களா? கண்டிப்பா இன்னைக்குள்ள அனுப்பிடுறேன். அதை PDF கன்வெர்ட் பண்ணி நான் அனுப்பிடுறேன். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், பாய். நாளைக்கு பிளான் கிங்டம் படிக்கலாம். தேங்க்யூ.